இது ஆஸ்திரேலியான்னு காமிச்சா யாருமே நம்ப மாட்டாங்க. இது தனியாக கிளிப் போட்டா அமேசானை விட இது வந்து 80 மில்லியன் வருஷம் பழசுன்னு சொல்றாங்க. ஒரு குட்டி அட்வென்ச்சர் கூட இல்லைன்னா எப்படி ஒரு முதல்ல இப்போ டப்புன்னு வந்து பிடிக்குமா? யாருமே இங்க வரோன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்க ஒரு மச்சான் அப்படின்னு ஒரு பீச் இருக்குங்க. நடு ரோட்ல ஒரு இதுல ஏர்போர்ட்டுக்கு வெளியில செல்ஃப் பைலட்டுக்கு கூட நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு ஓகே நீங்க தனியா ஃப்ளைட் ஓன் பண்ணிக்கலாம். ஓ ஓகே. ரொம்ப காமன். நீங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க. 4 பேர் 5 பேருக்கு வர்றது. இது நல்ல தண்ணி தான். நல்ல தண்ணியில வந்து இவங்க உப்பு கலக்குறாங்க. ஐயோ ராட்சச வவ்வாலுங்க எல்லாம். இதுதான் நம்ம போற போட்டு. நீங்க இதுல ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் எங்களுக்கு பொறுப்பல்ல அப்படிங்கிற மாதிரி யார் நினைக்கிறேன். அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். போயிட்டுருக்கோங்க. கிறிஸ்டல் கேஸ்கேட்ஸ் போயிட்டுருக்கோம். ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். பாருங்க சுற்றி எல்லாம் மலைக்காடுகள் தான். வந்தாச்சுங்க இந்த அட்டகாசமான குட்டி வாட்டர் ஃபால் வந்துட்டோம். கிறிஸ்டல் கேஸ்கேட்ஸ். ஸோ இந்த மலைக்காட்டுக்குள்ளே நடக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருங்க. 1.2 கிலோமீட்டர் நடக்கணும். நேற்று பார்த்தது வேறு. இதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டான ஒரு வாட்டர் ஃபால். முக்கியமாக போகிற வழி அவ்வளோதாங்க. உள்ளே வந்தாச்சு. இந்த அட்டகாசமான கிறிஸ்டல் கேஸ்கேட்ஸ் வாட்டர் ஃபாலை பார்த்துடலாமா? போயிட்டுருக்கு பாருங்க ஒரு குட்டி ஓட. சரி இதுதான் அந்த வாட்டர் ஃபாலு. போகலாமா? முக்கியமாக கெய்ன்ஸ் ரீஜனல் கவுன்சில் ரெஸ்பெக்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் த பாமா, த அபாரிஜினல் ரெயின் ஃபாரஸ்ட் பீப்புள். நம்ம சொல்லியிருந்தோம் 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தென்கிழக்கு ஆசியாவிலேருந்தையும் இந்தியாவிலேருந்தும் நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அவங்க தான் வந்து இந்த ஆஸ்திரேலியா நாட்டோட பூர்வ குடிகள்ங்க, அபாரிஜினல் பீப்புள்னு சொல்கிறோம். அது ஆஸ்திரேலியா ஃபுல்லாக வந்தாங்க. சிட்னிக்கெல்லாம் வந்தாங்க. சிட்னிலையும் இருந்தாங்க. ஸோ இதுலேயே நிறைய பூர்வ குடிகள் இருக்காங்க. நிறைய வகையான ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். இன்னமும் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஒரு வகை இந்த பாமா மக்களுங்க. Aboriginal people who are traditional custodians, owners of the lands that cover our region. இதெல்லாம் அவங்க நிலமாக தான் இருந்தது. So we also acknowledge other Aboriginal and Torres Strait Islander people who call our regional home. ஸோ இப்போது இந்த வந்தாங்க நிறைய பேர். அது அந்த அவங்க கொண்டு வந்த, அதாவது இந்த பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்த நோய்கள்னால இறந்தாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தோம் முந்தின சிட்னி எபிசோட்ஸில். இப்போது ரீசண்டாக இப்போது எல்லா இதுலேயுமே சரி, இந்த பூர்வகுடிய மக்களான இந்த அபாரிஜினல் பீப்புளும் சரி, இந்த டாரஸ் ஐலாண்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்க. பப்புவா நியூ கினியாவுக்கும் நார்தன் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில உள்ள அந்த தீவுகளில் வந்து வசிக்கிறவங்க தான் டாரஸ் ஐலாண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவங்க வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. பப்புவா நியூ கினியிலேருந்து தோனியில் வந்து அங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க அந்த தீவுகளில். இப்போல்லாம் அது பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா தான். ஸோ இந்த இரண்டுமே வந்து உங்களுக்கு அபாரிஜினல் இந்த பூர்வகுடிகள் தான் ஆஸ்திரேலியாவோட. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமாக நிறைய மரியாதை செலுத்துகிறாங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க நிறைய விஷயங்களில். முக்கியமாக இப்போ பார்த்த மாதிரி இதெல்லாம் அவங்க இடம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மாதிரி மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்ககிட்டருந்து எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது கொடுக்குறாங்க, மரியாதை. இங்கே பாருங்கள், கிமு வலுபரா இடிஞ்சி பீப்புள். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பழங்குடி மக்கள், நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. அதில் இவங்க நார்தன் ஆரஞ்சு ஐடிட் ஃப்ரீட் ட்ரீட் ஃப்ராக். வித்தியாசமாக இருக்குதுல்ல இந்த தவளை. இது பார்ப்போமான்னு பார்ப்போம். த வெட் ட்ராபிக்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் 80 மில்லியன் இயர்ஸ் ஓல்டர் தென் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். என்ன தான் நம்ம அமேசான் போயிருக்கோம். உங்களுக்கு இப்போ பிரேசிலில் பார்த்துருப்பீங்க. அமேசான் மலைக்காடுகள் தான் உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடுகள். ஆனால் உலகிலேயே மிக பழமையான ஓல்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இப்போ நம்ம இருக்கிற மலைக்காடுகள் தான் இந்த டெயின்ட்ரி. இது வந்து ரொம்ப தூரம், இங்கேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு இருக்குது. அதான் பாருங்களேன். அமேசானை விட இது வந்து 80 மில்லியன் வருஷம் பழசுன்னு சொல்கிறாங்க. நேற்று அங்கே மழை இல்லை பெருசாக, இங்கே நல்லா தூருது. இங்கே எப்போவுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம்
தண்ணி அதிகமாக போகிறதுனால மழை காலத்தினால எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா நம்ம இறங்கி போய் நம்ம வந்து குளிக்க முடியும். இதில் ஆறு நல்லா நல்லா போகுது பாருங்க நதி. பட் மழை காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வரத்து நிறையா இருக்குதுங்க. அப்படியே மலைகள்லேருந்து ஊற்று தண்ணி தானே, ஊற்று தானே. சவுண்டே நல்லா இருக்குல்ல, தண்ணி சவுண்டு. இப்படி இங்கேருந்து பார்க்கலாம். இருங்க, வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கே இங்கே, சும்மா அப்படி வெடிப்பாட்டு போயிடலாம். நேற்றை விட இது பயங்கரமாக இருக்குங்க. நேற்றுலாம் சாதாரணமாக இருந்தது, இது பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கு இடம்? வாய்ப்பே இல்லை. ஒரு குட்டி அட்வென்ச்சர் கூட இல்லைன்னா எப்படி? ஐயோ வழுக்குதுங்க. எப்படி செம்மையாக இருக்கா? ஆக்சுவலாக இதில் போகக்கூடாது, மற்ற ஊர் மாதிரி நானும் வந்துட்டேன். வழுக்குது, ஏன்னா அங்கே பாருங்கள் பாசி இருக்குது. கவனகுமார் கவனம் பாருங்க, செம்ம ஆறு. ஆஸ்திரேலியா வந்து இது மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு வயநாடு அல்லது நம்ம ஒரு கேரளாவில் இல்லை நம்ம ஊர்லேயே பார்க்குற ஒரு காடு, மலைக்காடு, அதுக்குள்ளே ஒரு ஆறு மாதிரி தான் இருக்குது. இது ஆஸ்திரேலியான்னு காமிச்சா யாருமே நம்ப மாட்டாங்க, இது தனியாக கிளிப் போட்டால். அதுதான் ஆஸ்திரேலியா. எல்லா விதமான கிளைமேட்டு மற்றும் இதையும் லேண்ட்ஸ்கேப்பையும் பார்க்க முடியும். கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க இது, எல்லாருனாலும் முடியாது. ஐயோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கண்டிப்பாக இது கூட பண்ணினா இருக்கு. நம்ம என்னென்னமோ பண்ணிட்டோம், ஆனால் வழுக்குது. தண்ணி வரது பயங்கரமாக இருக்குங்க. அதனால தான் எல்லாம் மூடி வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. இடம் பாருங்க, போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு அழகா ஒரு குட்டி அருவி வருது பாருங்கள். அடிக்கிற மலையில் எங்கெங்கே கேப் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் வருதுங்க. இங்கேருந்து வருது பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் மலைக்காடு. மலைக்காடோட ஸ்பெஷாலிட்டி அதுதானே. எல்லா இடத்துலையுமே வந்து தூசம் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக க்ரீக்கெல்லாம் இல்லை, நல்லா ஒரு பெரிய ஆறு மாதிரி தான் இருக்குது. க்ரீக்குங்கிறது நேற்று பார்த்தது குட்டி ஓட, இது நல்லா பெரிய ஆறு மாதிரி தான் இருக்குது. நல்லா கரவுரண்டு ஓடுது, நிறைய தண்ணி மழைக்காலனால. ஆனால் உங்களுக்கு நிறைய இங்கே பாறைகள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதுனால ராப்பிட்ஸு உங்களுக்கு அழகாக வந்து இங்கே வந்து ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் பண்ணலாம், ரிவர் ராஃப்டிங். நம்ம பண்ணோம்ல நியூசிலாண்டில், இங்கேயும் இருக்குது ஃபேமஸ். ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட்டு ரிவர் ராஃப்டிங் வந்து இங்கே குயின்ஸ்லாண்டு, இது கெய்ன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டுங்கிறதுனால இந்த தடவை பண்ண வேணாம். முக்கியமாக மழை காலத்தில் இவ்வளோ ராப்பிட்ஸ் இருக்கும்போது தண்ணி பெருகொண்டு பாயும் போது உங்களுக்கு நல்லா கிரேடு 5 கிரேடு 4 நல்லா பண்ணலாம். அருமையாக இருக்குதா. ஒரு இப்படி இருக்குது. இதில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா நடக்கணும், இல்லை ரொம்ப தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நிறைய இடங்களில். இங்கே வந்து ரொம்ப அப்படியே சிட்டிக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஈஸியாக நடக்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டி. அதுதான் நம்ம கீழே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அதான் நான் முன்னாடி அங்கே நீங்கள் உங்கள் பேக் பேக்கிங் பண்ணுற இடத்துக்கு ஓகே இது இருக்கீங்க, ஹாஸ்டல் இருக்கீங்க. ஆமாம், அது பக்கத்தில் இருக்கும்போது கொரோனா டைமில் இந்தியாவில் மட்டும்தான் எனக்கு ஒர்க் இருந்தபோது அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு காலையில் வந்து ஓகே நீங்கள் குளிச்சுட்டு ஓகே நம்ம ஊரில் ஆற்றுல போய் குளிப்போம்ல, அதான் அந்த மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு ஓகே திருப்பி அப்படியே வீட்டுக்கு போய்டும். சரி சரிங்க. இது வந்து போகிறதுக்கு ஒரு 2-3 hours கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு கில். ஓகே, அதனால் அதை பண்ணிட்டு இருந்தேன். சரி சரிங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம மிஸ் பண்ண. அப்போ அப்போ வந்து நான் வந்து ரெடியூஸ்ன்றதால ஓகே நாங்கள் புழல் ஏரியில் குளிப்போம். ஓகே, அது அப்படியே வந்து எனக்கு இங்கே இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப அது ஜாலியாகவே இருந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம இதுலேயே எல்லாம் தடா ஃபால்ஸ் போவாங்க சென்னையிலேருந்து, நல்ல தூரம் உள்ளே போகணும், டைம் எடுக்கும். இதே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி தான். அது ஃபால்ஸ் எண்டில் இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து போகணும். இங்கே பாருங்கள் 1 கிலோமீட்டர் தான், பட் ஆனால் பாதையும் அழகாக போட்டு வச்சுருக்காங்க மக்கள் போகிறதுக்காக. ரொம்ப தூரம் பயணம் பண்ண தேவையில்லை, ஒரு 20 நிமிஷத்தில் கெய்ன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த சிட்டியே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஒட்டி தானே உருவாச்சு. ஆமாம் இருக்குது, அதனால் எல்லாமே ஈஸியாக இருக்குது இங்கேருந்து. அப்படியே இந்த இடத்துல ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி உடன் பிரிட்ஜ் போட்டிருந்தாங்கன்னு வைங்க, அதில் நடந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வியூ பார்த்துருக்கலாம்.
பட் ஓகே பண்ணல அவங்க. சைனா மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. கிராஜுவலாக ஏறுது பாருங்கள், ஏறது கூட பெருசாக சிரமமாக தெரில. இந்த ஃபால் சத்தமே வந்து அலாதியாக இருக்குது. சரியான வியூ மாதிரி எப்படி கட்டுக்கடங்காத காலை மாதிரி ஓடுது. திரும்பி போகிறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ? இல்லை அவ்வளோதான். இப்போ வந்தாச்சுங்களா? ஓகே வந்துட்டேங்க. 1 கிலோமீட்டர் நடந்ததே தெரியல. ஃப்ளாட்டாக இருந்தங்காட்டி ஈஸியாக இருக்குது. ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு ஓகே இந்த வியூ நல்லாயிருக்கும். அதை தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருந்தோம், பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி வியூ பாயிண்ட்டு. என்ன இந்த இது மறைக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள வச்சுருந்துருக்கலாம். இந்த மரம் மறைக்குது. இட்ஸ் ஓகே. பார்த்தலாமா அட்டகாசமான இந்த கிறிஸ்டல் கேஸ்கேட்ஸ், கிறிஸ்டல் வாட்டர் ஃபால் ஃப்ரம் த க்ரீக் டு த டாப். இங்கே தாங்க ஆஸ்திரேலியாவிலே அதிகமாக மழை பெய்கிற இடம். ஆஹா மறைச்சிக்கிச்சு பார்த்தீங்களா இந்த மரம். பட் ஆனால் அருமையாக இருக்குங்க இடம். ஓ ஓகே. இங்கே பாருங்க, உள்ளே விட்டு எடுக்க முடியுமா உங்க? கீழே இருந்து பார்க்க முடியும். இங்கே வியூ தெரியுது பாருங்க. பாருங்களா, ஆக்சுவலாக போக வழி இருக்குங்க, போய் அது வரைக்கும் போய் நல்லா பார்க்க முடியும். ஆனால் தண்ணி நிறைய வர்றதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சா இல்லைன்னா நம்ம இங்கே கீழே போய் பார்த்துருக்கலாம் ஃபுல் வியூ. பட் இருந்தாலும் முடிஞ்சாலும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கிங்களா? ஓகேவா? தண்ணி வரது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லைனா இங்கே குளிக்கலாம். ஓ அதனால தான் கிளம்பிட்டாங்க அந்த லேடிஸ், குளிக்க வந்திருக்காங்க, க்ளோஸ் பண்ணங்காட்டி கிளம்பிட்டாங்களான் இருக்குது. இந்த லேக்லேருந்து தான் சில்வர் கேஸ்கேட். ஓ ஓகே. இப்போ இந்த இதுக்கு ஆதாரம் வந்து இந்த லேக்லேருந்து வருதுங்க. இங்கே பாருங்கள், இது அங்கே இருக்குது, மலை மேலே இருக்குது அந்த லேக் மாரிஸ். ஸோ அங்கேருந்து அந்த தண்ணி இங்கே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க, இங்கே விழுந்து அந்த வாட்டர் ஃபால்ஸாக வருது. கிறிஸ்டல் நம்ம இங்கே இருக்கோம், இப்போ இங்கேருந்து வருது, நல்லா மலை மேலே இருக்குது அந்த ஏரி. ஓகே. அந்த நதியில் பேரான் நதியில் கலந்துரும், அது கடலில் போய் கோரல் சீயில் கலந்துரும். கோரல் சி என்ன பசிபிக் பெருங்கடல்னு சொன்னீங்க குமார், கோரல் சி அப்படிங்கிறீங்களேங்கிறீங்களா? பேர் ஒரு இடத்துக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாம் ஆல் பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் தான். நேற்று போன இடம் எப்படி இருந்தது, மரங்கள்லாம் ஹைட்டு கம்மியாக இருந்தது, வேறு விதமாக இருந்தது. இங்கே மரங்களோட உயரங்கமும் அந்த அடர்த்தி பாருங்கள், மலைக்காடுகள்னாலே அந்த அடர்த்தியாக இருக்கிறது தான். அப்புறம் அதில் உள்ளே பூந்து போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, மலைக்காட்டுக்குள்ளெல்லாம் போய் நம்ம வந்து ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது சிரமம். இது பயங்கரமாக இருக்குங்க சீரியஸாக. அமேசான் கூட இந்தளவுக்கு ஹைட்டான மரங்கள், இவ்வளோ நல்ல உயரமான மலைகள் அமைஞ்ச இதெல்லாம் பார்க்கல நான். இங்கே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அடர்த்தியாக ஒரு பயங்கரமாக தெரியுது பார்க்குறதுக்கு. வெறிகொண்டு பாயிற நதி. உலகின் மிக பழமையான மலைக்காடுகள் பார்த்தது எனக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையிலுமே பயங்கரமாக தான் இருக்குது, செம்ம அடர்த்தி. ஆனால் இவ்வளவு ஈஸியாக, இவ்வளோ கஷ்டமான ஒரு நிலப்பரப்பில் இவ்வளோ ஈஸியாக வந்து இதை மக்கள் பார்க்குற அளவு பண்ணி வச்சுருக்கிறது தான் அதில் பெரிய ஆச்சரியமே. சரிங்க, அப்படியே போக வேண்டியது தான் டுவோர்ட்ஸ் மறுபடியும் 1 கிலோமீட்ரு. பாருங்கள் மரம்லாம் எப்படி இருக்குதுன்னு, பயங்கர அப்படியே ஆலமரம் மாதிரி ஏகப்பட்ட விழுதுகளோட, என்ன ஹைட்டு, எவ்வளோ அடர்த்தி. இதுக்குள்ளெல்லாம் உள்ளே பூந்து நம்மளால் வெளியே வர முடியாது. சொல்லுவாங்களே, ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே பூந்து வந்து வழி கண்டுபிடிச்சி வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம பார்த்துருப்பீங்க நம்மளோட பேர் கிரில்ஸ் மேன் வெர்சஸ் வைல்டில் நிறைய இந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போயிட்டு எப்படி சர்வைவ் ஆகி வெளியே வராரு அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சர்வைவல் சீரிஸ் நான் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. டாரஸ் ஜலசந்தி இருக்குல்ல, டாரஸ் ஸ்ட்ரெயிட்டு. இப்போ நான் சொன்னல, நார்தன் ஆஸ்திரேலியாவுக்கும் பப்பா நியூகினியாவுக்கும் இடையில கொஞ்சம் சின்ன டிஸ்டன்ஸு, அதை தான் வந்து ஸ்ட்ரெயிட் அப்படிம்பாங்க, ஜலசந்தி. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இவரை வந்து இறக்கி விட்ருவாங்க, கடலை குதித்து அங்கேருந்து எப்படி தப்பிச்சு அவர் வந்து மக்கள் இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்கே இருக்கிற அதே லாப்ஸ்டர் மீனெல்லாம் பிடிச்சி கடலில் சாப்பிட்றது, அப்புறம் வந்து கடலில் பயணம் பண்ணி பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற மரக்கட்டைகளெல்லாம் எடுத்து அதை ஒரு சின்ன ஒரு 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 குட்டி போட்டு மாதிரி செஞ்சு அதிலெல்லாம் போவார். ஸோ பயங்கர கஷ்டப்பட்டு எப்படி அவர் வந்து மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறத மேன் வெர்சஸ் சர்வைவல் இது அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு. அப்போ பார்க்கும்போது டாரஸ் ஜலசந்தி நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் போகணுன்னு நினச்சேன். ரொம்ப அந்தளவுக்கு போகிறதில்ல, பட் அட்லீஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கெய்ன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு.
அது போகலாங்க. என்னென்னா 1300 கிலோமீட்ரு. அதுக்கு இன்னொரு 4-5 நாள் தேவைப்படும். ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு ஐலாண்டே இருக்குது, தேர்ஸ்டே ஐலாண்டு, ஃப்ரைடே ஐலாண்டுன்னு சொல்லிட்டு கிழமை பேர்லேயே ஐலாண்டெல்லாம் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு அந்த டாரஸ் ஐலாண்டர்ஸ் மக்கள் வசிக்கிறாங்க, பழங்குடியினர். அப்படியே பப்புவா நியூகினி மக்கள் மாதிரியே இருப்பாங்க, மெலனீஷியன்ஸ். இது பாருங்க, காட்டு வான்கோழிங்க, புஷ்டேக்கி. ஆனால் நம்ம வான்கோழி பெருசாக தானே பார்த்துருக்கோம், இது சின்னது. என்னடா ஒரு விலங்கு கூட இன்னும் பார்க்கலையே, பறவை கூடன்னு பார்த்துட்டு பார்த்தீங்களா இல்லையா? நம்ம பக்கத்தில் வர வர அது போகுது. ஓடியே போயிடுச்சு பாருங்க, குடு. ஓகேங்க, சூப்பராக பார்த்தாச்சு இந்த கிறிஸ்டல் கேஸ்கேட்ஸ். பிரமாதமான ஒரு மலைக்காட்டு அனுபவம். இந்த அப்படியே சாரல் மலையோட அப்படியே போகலாமா டுவர்ட்ஸ் மறுபடியும் கெயின்ஸை நோக்கி. அந்த பக்கம் உனக்கு ஃபுல்லாக எல்லாம் கரும்பு தோட்டம் தான். இது என்ன இந்த மரம் மாதிரி இருக்குது? நம்ம ஊர் பனைமரம் மாதிரி, நொங்கு மரம் இருக்கும்ல, பனைமரம் மாதிரி. அந்த மாதிரி இருந்தது, அது கிடையாது. அந்த மாதிரி தாங்களா? அது இல்லை, அதனால் பார்த்தா அந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இது நம்ம ஊர் கிளைமேட்டுங்கிறதுனால இல்லைன்னா நம்ம ஊர் மரம் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய ஒரு மழை தொடர். பாருங்க, இப்போ சொன்னேன்ல அந்த நதி, அந்த ஆறு வந்து கலக்கிறது வேறான் நதி இங்கே இருக்கு பாருங்க. கலங்களாக இருக்குல்ல, அந்த பார்த்தோம்ல க்ரீக்கு, அந்த குட்டி ஓடை, அது இங்கே தான் வந்து இதில் தான் வந்து கலக்கும் வேறான் நதியில். இது அப்படியே போகுது பாருங்கள். இது வந்து கடைசியாக போய் இது கெயின்ஸ் அங்கே இது கடலில் கலந்துரும், பசிபிக் ஓஷனில். மரங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம். ஆலமரம் எத்தனை கிளை விழுதோடு இருக்குது. இதெல்லாம் இதுதாங்கண்ணா கரும்பு தானே? புல்லே கரும்பு மாதிரி இருக்குது, எத்தச்சோட்டு இருக்குது பாருங்க புல்லு. அடே எங்க அப்பா. லேக் பிளாசிட் வந்தாச்சு, ரெயின் ஃபாரஸ்ட் ரிட்ரீட். ஏகப்பட்டவே டூரிஸ்ட் வந்திருக்காங்களா, குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்க, டூர் பஸ்ஸு. பாருங்க சொன்னா அண்ணா பிரதர் சொன்ன ரிவர் ராஃப்டிங் பண்ணுவாங்கன்னு பாருங்க. ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு தாங்க எல்லாம் வந்திருக்காங்க, சைனீஸ் டூரிஸ்ட் எல்லாம். கரெக்டு பாருங்க, எல்லாம் வந்து ராஃப்ட் எல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம இதையே தூக்கிட்டு போய் போட்டோமே நியூசிலாண்டில். போகலாங்களா? லேக் பிளாசிட் ஆறு தான் அப்படியே இந்த இடத்துல தேங்கி நிற்குது. அந்த பக்கம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது உங்களுக்கு, அப்படியே தேங்கி நிற்கும்போது அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு திறந்து விட்டு பவர் எடுத்துருவாங்க ஓட்டுற தண்ணியில். பவர் ஸ்டேஷன் தான். பவர் ஸ்டேஷனாலே ஆற்ற உங்களுக்கு தடுத்து நிறுத்தும் போது தான் உங்களுக்கு ஏரியா ஃபார்ம் ஆகுது. அதுக்காக இப்போ தேக்கி வச்சுருக்காங்க, அது இதை ஓப்பன் பண்ணணுன்னு போகும்ல, அதே தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணியோட கலர் பாருங்களேன், மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வரங்காட்டி செம்மண் கலரில் இருக்குது தண்ணி. இதை பார்க்கும்போது அப்படியே அந்த அமேசான் நதி மாதிரியே இல்லை? அமேசான் நதி, 2 நதி கலக்கிறத பார்த்தோமே. அமேசான் இந்த கடலில் இருக்கும், அந்த ரியோ நெக்ரோ வந்து பார்த்தீங்களா? பிரதர் இப்போ தான் சொன்னார், இதில் வந்து உங்களுக்கு சால்ட் வாட்டர் crocodile இருக்கு இல்லைங்க, அது இங்கே இருக்கும். crocodiles inhabit this area, attacks may cause injury or death. ஓகே, இது கடல் பக்கத்தில் இருக்குல்லைங்க, இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் உங்களுக்கு கடல் இருக்குது. ஸோ கடல்லேருந்து உள்ளே வரும். அதாவது சால்ட் வாட்டர் crocodileனா வெறும் கடலில் மட்டும் இருக்காது, கடல்லையும் இருக்கும், நன்னீர்லேயும் இருக்கும். ஸோ அதனால் உள்ளே வரைக்கும் வரும். அதனால் இதில் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, உலகத்திலேயே அதிகமாக இந்த உப்பு நீர் முதலைகள் இருக்குல்ல இருக்கிற இடம் வந்து இந்த நார்தன் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா தான். முக்கியமாக நார்தன் குயின்ஸ்லாண்ட் நம்ம இருக்க ஏரியா மற்றும் அந்த நார்தன் டெரிட்டரி. ஸோ இங்கே சுற்றி உள்ள கடல் மற்றும் அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நன்னீர்லாம் வந்து உள்ளே வந்துருங்க. அதிகமாக வந்து மக்கள் நிறையா வந்து இதனால் வந்து கடி வாங்கியிருக்காங்க முதலைகள், சில பேர் இறந்தும் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் இந்த இடம்லாம் வந்து கடலும் சரி, இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி லேக்ஸ் ரிவர்ஸ்லையும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சேஃப்டிக்காக. எவ்வளவு அகலமாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ மரங்கள்லாம் அப்படியே இதாக இருக்குது. இப்போ தண்ணி லெவல் எந்த லெவலுக்கு இருந்தால் அந்த மரம்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் மூழ்கிற லெவலாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ட்ரை சீசனில் வந்தீங்கன்னு வைங்களேன், ஜூன் டு அக்டோபரு, தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பக்கம் உங்களுக்கு டேம் இருக்கிறதுனால தடுத்து வச்சுருக்காங்க, அதனால் உங்களுக்கு ஏரி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, அவ்வளோதான். என்ன இதெல்லாம் டப்புன்னு இறங்க முடியாது, நம்ம டப்புன்னு வந்து பிடிச்சிரும்.
அப்புறம் ஒரு கையோ காலையோ கவிட்டு தான் விடும். இப்படி வைக்கும்போது சொல்லு பாருங்க, ஒரு முதல்ல இப்போ டப்புன்னு வந்து பிடிக்குமாமா உங்களை, இப்படி சல்லுன்னு வந்துருப்பேன். அது அப்படிதான் இருக்கும். நல்லா கொஞ்சம் பின்னாடி வர சொல்கிறாங்க. சரி சரி, இவ்வளோ கவனமாக இருக்க சொல்கிறவங்க அப்புறம் ஆற்றுலேயே ரிவர் ராஃப்டிங் பண்ணுங்கிறது கொஞ்சம் இங்கே ரிவர் ராஃப்டிங் வந்து இங்கே நடக்காது. ஓகேங்க, போகணும் நம்ம அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட். ஆமாம் ஆமாம், அங்கேருந்து தண்ணி கொஞ்சம் வேகமாக. ஆமாம், இங்கே பண்ண முடியாது உங்களுக்கு, இது வந்து லேக்கு. உங்களுக்கு எங்கே ரிவர் ராஃப்டிங்னா எங்கே உங்களுக்கு தண்ணி அப்படியே மேடும் பள்ளமாக அப்படி குதிச்சு போகுதோ அதில் பண்ணால் தானே உங்களுக்கு அப்புறம் அதில் த்ரில்லு. ஸோ அங்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் அந்த த்ரில்லெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து இங்கே இது டேம் இருக்கிறதுனால உங்களுக்கு அணை தடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு லேக்காக அப்படி நின்றுது தண்ணி. சரிங்க, அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக கெய்ன்ஸ் டவுன் தான். ஸோ மோஸ்ட்லி சோலார் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் இது பண்ணுறாங்க. இது உங்களுக்கு மிதமிஞ்சின நாடு தானே, இங்கே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரை மக்களும் கம்மி தான். பாருங்க போகிற வழியில் எவ்வளோக்குள்ளே போகிறோம், செவ்வல் நீ பாருங்க, பெரிய தென்னை மரம் இருக்குது, இந்த மாதிரி குட்டை மரமும் இருக்குது, செவ்வல் நீ மரமும் இருக்குதுங்க. இது வந்து பெரிய தென்னை மரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தானாக வர்றது, காட்டில் வர்றது மரங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வளர்க்குறது. உரம் மரம், ஓகே. அந்த கண்ணு வைப்பாங்களா, அவ்வளோதான். யாருமே இங்கே உரம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. எல்லாமே ஆர்கானிக் தான், எல்லாமே 100% ஆர்கானிக். ஓகே. மண் அவ்வளோ வளமாக இருக்குது, எதுவுமே தேவையில்லை, எல்லாமே தானாக வளரும். அது இவ்வளவு மழை பெய்யுது, எதுவுமே தேவையே கிடையாது, தானாகவே எல்லாம் நடக்கும் இங்கே. இயற்கை அந்தளவுக்கு வந்து கொட்டி கிடக்குது, அழியாமல் உயிர்ப்போடு இருக்குது. அதுதான் கரெக்டான விஷயம், வேர்டு சொல்லணுன்னா. பாருங்க ஒரு மியூசியம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் இந்த இரண்டாம் உலகப் போரில் பண்ண அதாங்கண்ணா, அதான் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த பங்கர்ஸு பீரங்கி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே தான் உங்களுக்கு இது ஆரம்பிக்குதுங்க. நான் சொன்னேன்ல கேபிள் காரில் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேபிள் கார் ஸ்டேஷன் வந்து இங்கே தான் இருக்குது, ஸ்கை ரயில்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படி இந்த மலைக்காட்டுக்கு மேலேயே போட்டிருக்காங்க. 1.5 மணி நேரம் பார்த்தாலே தெரியும். தெரியுதுங்க. அந்த கேபிள் காரில் இருக்குது சின்னதாக, ஆனால் சான்ஸே இல்லைங்க. இன்னது அடர்த்தியான காடு, எப்படி இது மனித உழைப்பால் சாத்தியமாக்குனாங்கன்னு தெரில. அது 1.5 மணி நேரம்னா இப்போ எவ்வளோவுக்கு டிஸ்டன்ஸுக்கு போட்டிருப்பாங்கன்னு பாருங்கப்பா. அதனால தான் இவ்வளோ காசு, $100 சார்ஜ் பண்ணுறாங்க ரிட்டனுக்கு. 1 வேக்கே 70 சம்திங். மேலேயே ட்ரெயின் இருக்குங்க. அதான் நம்ம இந்த ஊட்டி ட்ரெயின். ஓ, அந்த மாதிரி மேலே போவாங்களா? ஊட்டி ட்ரெயின் மாதிரி, டாய் ட்ரெயின் மாதிரிங்க, சிம்லாலெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. நல்லா இப்படி போய் இங்கே நம்ம பார்த்தது இப்படி பேரல இதாக போகுது ஃப்ளாட்டில், அப்படியே மேலே ஏறும்னு நினைக்கிறேன் அந்த இதில் மவுண்டன் மேலே. புரியுது. ஸோ அதனால ரோடும் போட்டிருக்காங்க, ரயில்வேவும் இருக்குது, கேபிள் கார்லேயும் போகலாம். ஓகே, மச்சான்ஸ் பீச் ரோடு. இங்கே ஒரு மச்சான் அப்படின்னு ஒரு பீச் இருக்குங்க. யாருக்கு தெரியும், பழங்குடிகள் அவங்க வச்சுருந்துருப்பாங்க, அப்படியே இவங்க இங்கிலீஷ்காரங்க அதுலேருந்தே பிடிச்சிருப்பாங்க. நம்ம தான் பார்த்தோமே, இங்கே இருக்க பழங்குடியினர் வந்து எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வந்திருக்காங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள். ஸோ பாருங்க மச்சான்ஸ் பீச். ஸோ நிறைய தமிழ் வார்த்தைகள் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்க பூர்வகுடிகளோட நிறைய வார்த்தைகளோட மேட்ச் ஆகுது. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து இங்கே இருக்க பூர்வகுடிகளர் வந்து தமிழ் வம்சாவளியினரில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரிசா பாவுலா அவர்கள் வந்து நிறைய உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி இதில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த இங்கே இருக்க பழங்குடியினர், பப்புவா நிகினி, இந்தோனேஷியாவில் உள்ள பப்புவாவில் உள்ள பழங்குடியினர், இந்த மலனீஷியன்ஸு, இதுலாம் நிறைய இவங்களோட வார்த்தைகளில் வந்து நம்ம வந்து தமிழ் வார்த்தைகள் இருக்க ஒற்றுமை பார்க்க முடியும். நம்ம பப்புவா நிகினியோட பார்த்துருப்போமே, தாத்தாலாம் கூப்பிட்டாங்க, தாத்தா, நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பாருங்க. அப்படியே ஏர்போர்ட் வழியே போகலான்னு இப்போ தான் ஒரு ஃப்ளைட் இறங்கிச்சு, தூரத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. பாருங்கள் ஏர்போர்ட்டெல்லாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஏர்போர்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் பசிபிக்கில். இது அந்தளவுக்கு குட்டி இல்லைனாலும் ஓரளவுக்கு சின்ன ஏர்போர்ட் தான் ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ்லாம் நிற்கிது பாருங்களேன். ஃப்ளைட்டில் இங்கே பாருங்க ஒரு குட்டி குட்டி ஃப்ளைட் வெளியே நிற்குதுங்க, ஏவியேஷன் ஆஸ்திரேலியா. இறங்கக்கூடாதுல்ல இங்கே? இறங்கக்கூடாது, வேணாம். சரி அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்க இறங்கலாம், பட் வேணான்னு நினைக்கிறேன். ஓ சரிங்க, ஓகே. சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிடலாம். ஓகே. இங்கே பார்த்தீங்களா, ஏதோ இந்த நம்ம காரு வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ளைட், குட்டி ஃப்ளைட்டை வெளியில் பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு லக்ஸுரி கார் வாங்குற ரேட்டுக்கு வந்து ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ வாங்கிடலாம். 50 லட்சம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி ரூபாயெல்லாம் ஓகே பழைய ஃப்ளைட்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ செல்ஃப் பைலட்டுக்காக கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு ஓகே நீங்கள் தனியாக ஃப்ளைட் ஓன் பண்ணிக்கலாம். ஓ ஓகே. ரொம்ப காமன், நீங்கள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. சொந்தமாகவே குட்டி ஃப்ளைட், இந்த மாதிரி 4 பேர் 5 பேருக்கு வர்றது, 2 பேர் 3 பேருக்கு வர்றதெல்லாம் கூட 4 பேர் உட்காந்து அங்கே பாருங்க. இப்போ போகிறோம், பார்த்துட்டே போகலாம்.
இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சீரியஸாக? நடு ரோட்டில் ஒரு இதில் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி ஏதோ வீட்டுக்கு வெளியில் வந்து ஃப்ளைட்டை பார்க் பண்ணுற மாதிரி பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏவியேஷன் ஆஸ்திரேலியா சூப்பராக இருக்கு. ஒரு குட்டி ஃப்ளைட்டு ஏவியேஷன் ட்ரைனிங் சென்டர். பைலட்டு இதாகிட்டு இருக்குங்க. ட்ரைனிங் அதுக்காக தான் வெளியே வச்சுருக்காங்க ஃப்ளைட். அங்கே பாருங்களேன் குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் நிற்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த இடமே. இந்த பக்கம் மெயின் ஏர்போர்ட் உள்ளுக்குள்ளே ஃப்ளைட்ஸ் நிற்குது. அங்கே தான் மெயின் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ்லாம் நிற்குது. அந்த குட்டி கேஃபே இருக்குது பாருங்க. இந்த பக்கம் இவங்களோட ட்ரைனிங் ஃப்ளைட்ஸ்லாம் நிற்குதுல 4 பேர் 5 பேருக்கு வர்றது. இந்த நிறைய குட்டி குட்டி ஃப்ளைட் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்க, ஏவியேஷன் அதில் எல்லாம் இருக்குது பாருங்கள். வரிசையாக நாட்டுலேஸ் ஏவியேஷன் அது இதுன்னு இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாம் நிறைய இந்த ரிமோட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து சேவ் பண்ணுறாங்க. இல்லை நிறைய ப்ரைவேட்டும் இருக்குது. ஓகே வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுறது. ஓகே சின்ன கம்யூனிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஓகே சரி. நிறைய பேர் இங்கே பெருமணக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி பழைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் சின்ன ஃப்ளைட்ஸ்லாம் 1 கோடி 1.5 கோடிக்கெலாம் கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ நிறுத்துறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்கெல்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் இவங்க வந்து தனியாக ரெண்ட் கொடுக்கணும். எப்படி சென்னையில் இருக்க சில பேர்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான். நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வச்சுருப்பாங்க. இங்கே ஓரளவுக்கு பணக்காரங்களே வந்து இங்கே வந்து ரொம்ப நார்மலான விஷயம்னு வைங்களேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ரொம்ப ரிமோட்டான இடங்கள்லாம் வந்து இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இப்போ அவங்களெல்லாம் டக்குன்னு ஏதோ எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு நம்ம காலையில் பார்த்தோம்ல அந்த கெய்ன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வர்றது இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர்ஸு குட்டி ஃப்ளைட்ஸு இதெல்லாம். குட்டி 6 பேர் கடலில் கலக்குது. கெய்ன்ஸ் நார்த்து நம்ம ஹாஸ்டல் இருக்க ஏரியா தான். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா அந்த சிபிடி வந்துடும். அங்கே தான் அந்த பீச் போகிறோம். பீச் ப்ளஸ் நைட் மார்க்கெட்டு. ஃபுல்லெல்லாம் கார் ரெண்டல் ஏரியாங்க. ஃபுல்லாக கார் ரெண்டல் கம்பெனிஸு, இந்த கேம்பர் வேனு இதெல்லாம் ரெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இங்கே தான். இது ரொம்ப ஃபேமஸான கார் ரெண்டல் கம்பெனிங்க, பார்கெயின் கார் ரெண்டல்ஸ். 2019 வரும்போது சொன்னால அது எடுத்திருந்தேன். இப்போ நம்ம அடிலேட் டு பெர்த் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம்ல ட்ரான்ஸ்ஃபர் காரு, அது இந்த கம்பெனியில் தான் புக் பண்ணியிருக்கோம். பார்கெயின் இதுங்க தான் அடிலேட்டில் போய் எடுக்க போகிறோம். இந்த கம்பெனியை பெர்த்தில் கொண்டு போய் விடணும் காரை. வந்துட்டோங்க, வந்தாச்சு கெய்ன்ஸ் சிபிடி டவுன் சென்டருக்கு. அங்கே வந்து பிரதர் காரை நிறுத்திட்டு அப்படியே வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து கெய்ன்ஸ் எஸ்பிளாண்டே பாருங்கள். அட்டகாசமான கோரல் கடல், அதை சுற்றியும் அழகாக மக்கள் நடக்கிறதுக்கு விட்டுருக்காங்க. முக்கியமாக இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, நான் சொன்னேன்ல சால்ட் வாட்டர் பூல், ஸ்விம்மிங் பூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே வந்து சால்ட்டு போட்டால் சால்ட் வாட்டர் பூல். நான் கூட நினச்சேன் கடல் தண்ணி தான் உள்ளே வச்சுருக்காங்கன்னு. கிடையாது, கடல் தண்ணி வந்து இது நல்ல தண்ணி தான். நல்ல தண்ணியில் வந்து இவங்க உப்பு கலக்கிறாங்க. எனக்கு இந்த கான்செப்டே புதுசாக இருந்ததுங்க. இது வந்து வெவ்வேறு டெப்த்தில் இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் நல்ல ஆழம், இங்கெல்லாம் பாருங்கள் குழந்தைங்க குடிக்கணும் அப்படி இருக்குது. போக 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 அப்படியே ஆழம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நம்ம வழக்கமான ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான். இன்ஃபினிட்டி பூல் அப்படி இருக்கும் தெரியுங்களா? அதாவது இந்த எட்ஜு வரைக்கும் பூல் வச்சுருப்பாங்க. அப்படி எட்டி பார்க்கலாம், கடலோ இல்லை மலையோ. அந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி பூலோட ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த எஸ்பிளாண்டே லகூன் இதுக்கு பேர். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்களுக்காக இது பப்ளிக் ஃப்ரீங்க, காசு கட்ட தேவையில்லைங்க. இதில் இது பண்ண மக்களுக்காக எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். என்ஜாய் பண்ண சான்ஸே இல்லை. அட்டகாசமாக இருக்குது. அப்படியே போக போக ஆழம், அங்கெல்லாம் நல்ல ஆழம், அந்த இடத்துல நல்ல ஆழம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீச்சல் தெரியுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஆழம் போய்க்கலாம். ஸோ இது வந்து கெய்ன்ஸில் ஒரு முக்கியமான இடம், இந்த எஸ்பிளாண்டே லகூன்னு சொல்லிட்டு. லகூன்னா என்ன, ஒரு குளம் மாதிரி வச்சுக்கலாமே, உப்பு தண்ணி குளம். நம்ம கடல் குளம் தானே பார்த்துருப்போம். இது ஆக்சுவலாக லகூனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். பாருங்கள், இதுலேருந்தே தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்கள், உப்பு தண்ணி. நைட்டு 11 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. நீங்கள் நைட்டு 10 மணிக்கு கூட வந்து ஜாலியாக இதில் ஒரு குழியில் போட்டு கடலை வேடிக்கை பார்க்கலாம். பாருங்கள், வந்தாச்சு கடல், கோரல் கடல். அந்த பக்கம் தான் ஹார்பர் இருக்குது நிறையா. இதெல்லாம் மெரினா, அங்கேருந்து நாளைக்கு நம்ம டூர் போக போகிறோம். கிரேட் பேரியர் ரீஃப். அங்கே கொக்கெல்லாம் நின்றுருக்கு பாருங்கள். கடல் உள்வாங்கியிருக்குங்க, லோ டைடு. இங்கே உங்களுக்கு க்ரூஸ் ஷிப்ஸ்லாம் வரும். ஷிப்ஸ் கூட ஒன்று நிற்குது, பெரிய ஷிப்பு. பயணிகள் நேற்று கூட பார்த்தோமே சிட்னியில். நாளைக்கு அங்கே போகும்போது பார்த்துக்கலாம் இதெல்லாம். ஓகே, அந்த மெரினா பயர்லாம் அங்கேருந்து நமக்கு போட்டு. பார்ட் ஆஃப் பசிபிக்ங்கிறதுல கோரல் சீன்னு சொல்கிறாங்க. இங்கே 2ஆம் உலகப் போர் நடந்தது, அதுதான் முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தது. அலைடு வெர்சஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியும்ல, 1939 to 1945. ஆக்சிஸில் உங்களுக்கு ஜெர்மனி, இட்டாலி, இந்த பக்கம் ஜப்பான். அலைடில் வந்து பசிபிக்கில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் இவங்க யூகே, பிரிட்டிஷ்.
அந்த டைமில் உங்களுக்கு பிரிட்டிஷ் இதில் தானே இருந்தது ஆஸ்திரேலியா. இப்போ வரைக்கும் பிரிட்டிஷ் தான், சரி அதை விடுங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஜப்பானுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. வான்வெளி தாக்குதல், நேவி படை தாக்குதல், இது எல்லாமே நடந்த ஏரியா கெய்ன்ஸு. அதை பற்றின நம்ம இந்த மியூசியம் கூட அங்கே இருக்குது, நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்க. அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, பங்கர்ஸ் எல்லாம். ஸோ இங்கெல்லாம் சண்டை நடந்திருக்குங்க. 2ஆம் உலகப் போர். எஸ்பிளாண்டே இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஜாலியாக மக்கள் குளிச்சுட்ருக்காங்க அங்கே இங்கே. நல்லா இருக்குல்ல இந்த நைட், அந்த லைட்டிங்கோட அழகாக இருக்குது பார்த்தா. அது ஒரு பக்கம் சால்ட் வாட்டர் பூல், இன்னொரு பக்கம் இந்த அட்டகாசமான கோரல் கடல், பசிபிக் பெருங்கடல். நடுவில் உங்கள் குமார். சூப்பரில். முக்கியமாக ஜெஃப் பிரதருக்கு நன்றி. சீரியஸாக அவர் இப்போ வரலன்னா, நம்ம இப்போ போனோம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் ஒவ்வொன்றா பார்த்தோமே. இது எதுவுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, பார்க்கவே முடியாது எதுவுமே. அன்லெஸ் அதர்வைஸ் சொந்தமாக கார் இல்லைன்னா கூட டூர் இது பண்ணலாம், பயங்கர எக்ஸ்பென்சிவ். தமிழர்கள் நமக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கும் என்னால் நிறைய காட்ட முடியுது. அதனால் என்ன நீ தனியாக பஸ்ஸில் போக மாட்டேங்கிற, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே இல்லை. உங்களுக்கு நிறைய காட்டணும். அதனால் நம்ம தமிழர்களோட உதவி எடுத்துக்கிறத தப்புன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்க. ராட்சச வவ்வாலுங்க எத்தச்சோட்டு இருக்குதுங்க. வவ்வாலாம் இத்தினூண்டு தானே பார்த்துருப்போம் நம்ம. பட் எங்கள் அப்பா சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறேன். வவ்வால் இங்கே பாருங்கள், வவ்வால் பறக்கும் போது தான் தெரியுது எத்தச்சோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, ஐயோ ராட்சச வவ்வாலுங்க எல்லாம். அப்படியே சாமி. இங்கே பாருங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் போகலான்னு நினச்சோம். ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு எபிசோடில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, ஐயோ செம. இங்கே நான் சத்தியமாக நிறைய இடங்களில் வவ்வால் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. வவ்வால் தீவு கூட போயிருந்தேன் ருவாண்டாவில். இத்தினூண்டு இருந்தது வவ்வால். இதுங்க இத்தச்சோடு இருக்குது. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பறவை ரேஞ்சுக்கு இருக்குங்க ராட்சச வவ்வால் எல்லாம். அப்படியே எங்கள் அப்பா. இப்போ நானும் பிரதரும் இங்கே அப்படியே எங்கே சாப்பிட்டுட்டு என்னை அவர் வந்து இதில் இறக்கி விட்ருவார் ஹாஸ்டலில். தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு நம்ம கெய்ன்ஸ் வந்ததுக்கான என்னோடய நீண்ட நாள் கனவான கிரேட் பேரியர் ரீஃப், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ரீஃபில் போய் பிரமாதமாக ஸ்னார்க்கல் பண்ணி அந்த இப்போ அழகை வந்து மேலே தானே பார்த்துருக்கீங்க, கடலுக்கு அடியில் உள்ள அழகை அப்படியே அள்ளி தெளித்து உங்களுக்கு கொண்டு வரேன். நம்ம ரசித்து லைக்க போகிறோம். ஓகேவா? நாளைக்கு கிரேட் பேரியர் ரீஃபில் சந்திப்போங்க. பார்க்கலாங்க. நன்றி, பாய். அடுத்த நாள் காலை மணி 8:05ங்க. ஸோ சூப்பராக எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு ஒரு 7வது உலக அதிசயத்தை பார்க்க தயாராகிட்டான் உங்கள் குமார். கிளம்பலாங்களா? உலகத்தில் பல்வேறு இயற்கை அதிசயங்கள் இருக்குது. நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்மளோட இதில் விக்டோரியா ஃபால்ஸ்லேருந்து இகுசு ஃபால்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போது 7 நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் கிரேட் பேரியர் ரீஃப். உலகத்திலேயே மிகப்பெரிய பவளப்பாறைகள் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்த குயின்ஸ்லாண்டில் தாங்க இருக்குது. பசிபிக் குயின்ஸ்லாண்டில் உள்ள இந்த கோரல் சி பசிபிக் கோஸ்ட்டில். உலகத்தில் பல்வேறு இடங்களில் கோரல் ரீஃப்ஸில் பவளப்பாறைகளில் நான் வந்து ஸ்னார்க்கலிங் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய வீடியோஸ் இதுலேயே நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இருந்தாலும் ஒரு கடல் விரும்புகிறவனா, ஒரு பவளப்பாறைகள் விரும்புகிறவனா, கிரேட் பேரியர் ரீஃபில் வந்து நம்ம வந்து ஸ்னார்க்கலிங் பண்ணனா அது நிறைவடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம கெய்ன்ஸ் வந்திருக்கோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் 3வது நாடான கடைசி நாடான ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். ஆஸ்திரேலியாவோட நார்த் ஈஸ்டில் இருக்கிற குயின்ஸ்லாண்ட் மாகாணத்தில் உள்ள கெய்ன்ஸ் டவுனுக்கு வந்திருக்கோம். இந்த டவுன் எதுக்கு ஃபேமஸ்னால், கெய்ன்ஸ் தான் கேட்வே டு த கிரேட் பேரியர் ரீஃப். உலகின் மிகப்பெரிய பவளப்பாறைகள், இயற்கை உலக அதிசயங்களில் ஒன்று. யுனெஸ்கோவால் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் நேச்சுரல் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுற விஷயம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. தொண்டை இன்னும் சரியாக பாருங்களேன். ஸோ இது எல்லாத்தையுமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கிரேட் பேரியர் ரீஃபில் இன்னர் ரீஃப், அவுட்டர் ரீஃப்னு இருக்குங்க. நம்ம அவுட்டர் ரீஃப் போக போகிறோம். நல்லா தூரமாக பயணம் பண்ண போகிறோம். ஃபெர்ரியில் பயணம் பண்ணி 2 இடங்களில் மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய நேரம் ஸ்னார்க்கலிங் பண்ண போகிறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு அழகான கடலுக்கு அடியில் இருக்க பவளப்பாறைகள் மற்றும் மீன்களை ரசித்து பார்த்துட்டு வரலாம். இதுதான் இன்றைக்கி பிளான். போகலாமா? அந்த மெரினா இருக்கு இல்லைங்க, ஃபெரி கிளம்புற இடம், அது வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது டவுனில். நம்மளோட ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம தங்குற ஹாஸ்டல், சம்மர் ஹவுஸ் ஹாஸ்டல்.
இங்கேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 8:10 ஷட்டில் விட்றாங்க, ஃப்ரீ ஷட்டில். இது வந்து உங்களுக்கு அந்த நைட் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதுதான் வந்து சிட்டி சென்டர். ஸோ அங்கே போயிட்டு நம்ம நடந்து போய்க்கலாம் ஃபெர்ரிக்கு. 9 மணிக்கு ஃபெர்ரி, 8:45 முன்னாடி போட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆச்சு, மணி 8:10 ஆச்சு, வந்துடும் நினைக்கிறேன். வந்தாச்சுங்க நம்மளோட சம்மர் ஹவுஸ் பேக் பேக்கர்ஸ். கரெக்டாக 8:10, 8:40, 9:10 அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரே வண்டி தான், அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும்னு வைங்களேன். உட்காந்துக்கலாம். எல்லாம் டவுனுக்கு தான் போகிறாங்க, எல்லாம் ட்ரிப்ஸ் போகிறதுக்காக போகிறாங்க. அந்த பயிர் இருக்கு இல்லைங்க மெரினா, அங்கேருந்து எல்லா ட்ரிப்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாம் காலையில் அரௌண்ட் 8:45, 9 மணிக்கு தான். ஸோ அதுக்காக ட்ரிப்ஸ் போகிறதுக்கு தான் எல்லாம் வராங்க. பட் பரவாயில்ல, இங்கே பெருசாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, நம்ம நடந்து தான் போயிருக்கணும், இல்லைன்னா 3 கிலோமீட்ரு. பரவாயில்ல, ஹாஸ்டல் வந்து இங்கே இருக்க தங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன விட போகிறதுக்கு, அந்த டவுன் போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு வண்டியவே ஏற்பாடு பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்குது. காலையில் 8லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குதுங்க. போகலாம். வெயில் இருக்கணும், இந்த மேகமூட்டமாக தான் இருக்குது. அப்போ வெயில் வந்துருமாண்ணே. அவ்வளோதாங்க, இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். 3 கிலோமீட்டர் தான். வந்தாச்சுங்க நைட் மார்க்கெட். அதை வந்து இறக்கி விட்டாங்க. ஓ ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து நின்னோம்னா ஏறிக்கலாம். அங்கே வந்து 8:10, இங்கே 8:15, அதுக்கு தகுதி அங்கே 8:40, இங்கே 8:45, அந்த மாதிரி வைங்களேன். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா. இது மறுபடியும் திரும்ப அங்கே போயிடும், அங்கே நின்று மறுபடியும் கூப்பிட்டு. ஸோ ஒரே வண்டி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் நைட் வரைக்கும். ஸோ இதுதான் கெய்ன்ஸ் நைட் மார்க்கெட். ஈவினிங் மட்டும்தாங்க, எல்லா நாளும் இருக்குது வருஷம் ஃபுல்லாக. சாயங்காலம் 4:30 சரி போகலாம். இங்கேயும் காஃபி கடை இருக்காது, வாங்கிட்டு போயிடலாமான்ருக்கேன். ஓகே, விடி எக்ஸ்பிரஸ் வாங்கியாச்சுங்க. காஃபி வாங்கலான்னு பார்த்தேன், சரி காலையில் எது காஃபி குடிச்சிட்டு அதனால் ஹாட் சாக்லேட் வாங்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் தாங்கும், பட் லஞ்ச் நம்மளுக்கு இன்க்ளூடு. அப்படியே நம்ம பயிருக்கு போகலாம் வாங்க. இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கு. ஃபைனலாக நடந்து வந்தாச்சுங்க. இது என்ன மரங்க, இது கிட்டத்தட்ட ஒரு மாங்காய் மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் மாங்காய் மரம் இல்லை, இது அது தெரியும். ஃபுல்லாக இந்த காயை பார்த்தா மாங்காய் மாதிரியே இருக்குது, இத்திலுண்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்னென்னு. ரீஃப் டெர்மினல் இதுதாங்க. இங்கேருந்து தான் இங்கே தான் ஹார்பரும் இருக்குது, இந்த ஃபெரி டெர்மினல்ஸும் இருக்குது. ரீஃப் ஃப்ளீட் டெர்மினல். ஸோ நிறைய கம்பெனிஸ், ஒரு 10க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து அவுட்டர் ரீஃபுக்கும் சரி, இங்கே பக்கத்தில் இருக்க தீவுகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஃபெரி இயக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய இந்த க்ரூஸ் ஷிப்ஸ்லாம் இருக்குது தெரியுங்களா, சிங்கப்பூர்லேருந்து வர்றது, அதுவும் இங்கே வந்து நிற்கும். ஸோ எந்த போட் சம்மந்தமான டூர்ஸாக இருந்தாலும் நீங்கள் இங்கே தான் வரணும். கெய்ன்ஸில் ரீஃப் ஃப்ளீட் மெரினான்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக. இந்த பக்கம் சொவினியர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, நிறைய கம்பெனிஸ் இங்கே பக்கத்தில் தீவுக்கு போகிறதும் சரி, இந்த ஸ்நார்க்கலிங் ஆக்டிவிட்டீஸும் சரி, நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஃபிட்ஸ்ராய் ஐலாண்ட் இது நம்ம நாளைக்கு போகிறோம். ஆனால் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம். இங்கே டேரெக்டாக வந்து பண்ணாதீங்க, எக்ஸ்பென்சிவ். நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. டவுன் அண்டர், பேஷன்ஸ், நான் சொன்னால் 10க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சன்லவர் ரீஃப் க்ரூசஸ். அண்டர் வாட்டர் கேமரா வேணுன்னா இங்கே நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க. பட் நம்மளதே அண்டர் வாட்டர் தான், பிரச்சனை இல்லை வாங்க. சில பேர் வந்து வெறும் கேமரா மட்டும் ஃபோன் எடுத்துருப்பாங்க, நார்மல் கேமரா வச்சுருப்பாங்க. அண்டர் வாட்டர் கேமரா, அது கோப்ரோ மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. நம்மளது டிஜே, அதுவும் அண்டர் வாட்டர் தான், அதனால் பிரச்சனை இல்லை வாங்க. வாட்டர் ப்ரூஃப். போகிறோம், பட்டையை கிளப்புறோம். மெயில் கூட எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க கரெக்டாக, எந்த இடத்துல போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு, நான் பார்த்துட்றேன். 8:50 வரைக்கும் தான் போர்டிங், இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரீம் டைம் டைவ் அண்ட் ஸ்நார்க்கல், இதான் நம்ம கம்பெனி. போர்டிங் வந்து ஓகே. செக் இன் டைரக்ட்லி போட் பர்த் MW6 மெர்லின் வாஃப். இதுதான் மேர்லின் மெரினா. இதில் வந்து நம்ம MW6 அங்கே எங்கேயாவது இருக்கும். கெய்ன்ஸ் அட்வென்ச்சர் குரூப் புக்கிங்ஸ். ஃபுல்லாக எல்லா டூர் கம்பெனிஸ் தாங்க. ஏகப்பட்ட டூரிஸ்ட் வராங்க. அங்கே பாருங்கள், இது தெரியுதா, க்ரூஸ் கப்பல் ஒன்று நிற்கிது பாருங்கள். இப்போ தான் இதில் பார்த்தோம். இங்கே இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் 9 மணி 9:30 மணிக்கு கிளம்புறதுங்க. எல்லாம் டூரிஸ்ட்லாம் போய் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம போய் போட் பண்ணுவோம் வாங்க. க்ரீன் ஐலாண்டு ரொம்ப ஃபேமஸான ஐலாண்டு. இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் இருக்குதுங்க. இதுவும் சரி, ஃபிட்ஸ்ராயும் சரி. இது ரெண்டும் போகலாம், இது ரெண்டில் ஏதோ ஒன்று போகலாம். நம்ம நாளைக்கு ஃபிட்ஸ்ராய் போகிறோம், அதுதான் புக் பண்ணியிருக்கேன். பாருங்க, கட்டாமரம் மாதிரி செம்மையாக இருக்குது. ஃபுல் ஸ்பீடில் போக மாட்டேருக்குதுங்க.
இங்கெல்லாம் குட்டி ஸ்பீட் போட்லாம் கிடையாது, பெரிய பெரிய கேட்டமரன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதுக்கெலாம் வந்து சில கோடிகளே வரும், அதனால தான் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் இங்கே. டைவ் அண்ட் ஸ்னார்க்கல் இதாக தான் இருக்கும். எது இதுதான் பாருங்க, ட்ரீம் டைம் டைவ் அண்ட் ஸ்னார்க்கல், இதுதான் நம்ம கம்பெனி. போட் ஹியர் வரல பாருங்க, நின்றுருக்காரு பாருங்க, சூப்பர். இதுதான் நம்ம போகிற போட்டு, Calypso 12. Good morning, brother. All good? Yeah, all good, yes. You're going to Dreamtime. What's your booking name? செந்தில் குமார். நம்ம நேம் ஆல்ரெடி இருக்கு அவங்ககிட்ட, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. Perfect. First Okay. time to the reef? Yes. Nice. So I will give you a form, but once you go on board downstairs, you can Okay. grab your mask, fins, and life suit for the snorkeling, and then you can fill this form on board. Information, yes or no, and Okay. sign and date in the back. Okay? Okay, sure. Thank you. Thank you. I'll see you on board. Thank you. பேனெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் எங்களுக்கு பொறுப்பல்ல அப்படிங்கிற மாதிரி யார் நினைக்கிறேன். எங்கே வேணாலும் உட்காரலாங்க, இங்கே மேலே. நம்ம இப்படி மேலே உட்காந்துடலாமா? இல்லை ஒரே தண்ணியாக இருக்குதே, எங்கே வேணாலும் உட்காரலாங்க. இந்த ட்ரிப்பில் பொறுத்த வரைக்கும் ஸ்னார்க்கலிங் தான் மெயின். ஸோ ஐலாண்டு வந்து நம்ம நாளைக்கு தான் போகிறோம். நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்குது, அதில் முக்கியமாக அந்த க்ரீனு ஃப்ரெட்ஸ்லாம் அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரி, நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தாங்க டீட்டெயில்ஸு. மெயினாக வந்து சின்ன பையனா 50 வயசுக்கு மேலேயா, இல்லை வந்து ஸ்விம்மிங் நல்லா தெரியுமா, அதில் மட்டும் நோ எஸ் கொடுத்துருக்கேன். நெர்வஸ் ஸ்விம்மர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவங்க பார்த்துப்பாங்க நம்மளை. மற்றபடி ஸ்மோக்கரா, ஆல்கஹால் கன்சியூமரா, வேறு ஏதாவது உங்களுக்கு உடல் சம்மந்தமான நோய்கள் இருக்கா அப்படிங்கிறது தான். பட்டு போட்டாச்சு. ஸோ வழக்கம் போல் ஒரு இது கொடுக்கறது தான். நான் உறுதிமொழி அளிக்கிறேன், ஒழுங்காக நடந்து கொள்வேன், ஸ்னார்க்கலிங் செய்வேன், திரும்ப வந்துக்கிடுவேன் அப்படின்னு. ஓகேங்க, அந்த இதை கொடுத்துட்ட ஃபார்மை அந்த லேடி தான் வாங்கினாங்க. ஏன் நீ நர்வஸாக இருப்ப அப்படின்னாங்க. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் கொஞ்சம் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் தெரியும் அப்படின்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், உடனே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் டைவர்ஸுங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும். டைவிங்கும் பண்ணலாம், பட் சர்டிஃபிகேட் வேணும், பாடி சர்டிஃபிகேட். நம்ம அது பண்ண போகிறதில்ல. ஓகே. What's your shoe size? 9. 9? UK 9. Try? யா, சரிங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுறேன். ஓகே, ஐ எம் அ blogger from India, travel blogger. Thank you, nice meeting you. Hi. What's your name? Alexis. Alexis, nice meeting you. I'm Kumar. Ethan. Nice meeting you. I'm from Chennai. You might know Chennai Super Kings. You in the north, in the south? Not following cricket? Nah, not Okay, that's fine. Nice meeting you. Okay, எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபின்ஸ், ஸ்னாக்கல் மற்றும் போடுற ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்விம் சூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நமக்குன்னு கொடுத்துட்டாங்க. ரிட்டர்ன் போகும்போது கொடுத்துட்டு போயிடணும். ஸோ நான் ஷூ கழட்டிட்டேன், இனிமேல் தேவையில்லை. ஏன்னா எங்கேயும் இறங்க போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக கடலில் தான் இறங்க போகிறோம். ரீஃபில் இங்கேருந்து 1.5 மணி நேரம் பயணம். ஸோ 9 மணிக்கு எடுத்தோம்னா ஒரு 10:30 மணிக்கு தான் ஃபஸ்ட் ரீஃபு. அங்கே ஒரு 2 மணி நேரம், அப்புறம் அப்படியே இதுலேயே போட்லேயே லஞ்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் தான் வருவோம். ஓகேவா, ரெடி ஆகிட்டிங்களா? போகலாமா? அவ்வளோதாங்க. நல்ல வெயில் அடிக்குது. இப்படியே இருந்ததுன்னா பரவாயில்ல, பட் அப்படிலாம் இருக்காது. வானிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க, நமக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிட்டேன். இங்கே தான் நம்ம ஜாலியாக அப்படியே படுத்துருக்க போகிறோம் சன்பெட்டில். சரி, எப்படி இதை புக் பண்ண? இது எவ்வளோ இருக்கும் ப்ரைஸு? கெய்ன்ஸ்னாலே பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆஸ்திரேலியாவே பயங்கர காஸ்ட்லி. சிட்னியே நான் காஸ்ட்லிங் ஃபீல் பண்ணேன். இங்கே கெய்ன்ஸ் அநியாயத்துக்கு இருக்குது. ஹாஸ்டல் மட்டும்தான் ஓரளவுக்கு சீப்பாக கிடச்சிது, $30. இங்கே சாப்பாடு எல்லாமே பயங்கர காஸ்ட்லிங்க. ஏன்னா ரொம்ப ஃபார் நார்த்தில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் மற்ற இடங்களோட இங்கே ஜாஸ்தி, அதனால் காஸ்ட்லி. இன்னொன்று, நிறைய டூரிஸ்ட் இங்கே வராங்க. அதனால் இப்போ ஆஸ்திரேலியாவிலேயே அதிகம் டூரிஸ்ட் வர இடங்களில் இதுவும் ஒன்று. நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக வர மாட்டாங்க. ஏன்னா இந்தியன்ஸ்க்கு பெருசாக இந்த பவளப்பாறைகள், பேரியர் ரீஃப் பற்றியோ, இந்த டெயின்ட்ரி ரெயின் ஃபாரஸ்ட்லாம் அவங்களுக்கு பெருசு கிடையாது. யூஸ்வலாக இந்தியன்ஸ் வர்றவங்க சிட்னி வருவாங்க, கண்டிப்பாக மெல்பர்ன் போவாங்க. சில பேர் அந்த கோல்டு கோஸ்ட் பிரிஸ்பேன் பக்கத்தில் இருக்குது, அது போவாங்க. இவ்வளோ தான் மோஸ்ட்லி இந்தியன் வர்றது. ஆனால் மற்ற ஃபாரினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த யூரோப்பியன்ஸு, இவங்கெல்லாம் நிறைய வந்து ஸ்னார்க்கலிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களாம் கன்ஃபார்மாக கெய்ன்ஸ் வருவாங்க. நம்மளும் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக ஸ்னார்க்கலிங் பண்ணியிருக்கோமே பலவேறு ரீஃபுகளில். அப்புறம் கிரேட் பேரியர் ரீஃப் வரலன்னா எப்படி? அதனால் நானும் வந்திருக்கிறேன். மணி 8:59 ஆன் டைம் எடுத்துகிறாங்க இங்கே மோஸ்ட்லி எல்லாம். ஒரு சிலதெல்லாம் அந்த க்ரீன் ஐலாண்டு போகிறது, ஒரு சிலது ஃபிட்ஸ்ராய் போகிறது, அவுட்டர் ரீஃப் போகிறது ஒரு சிலர் தான். மேபி அந்த சன்லவர் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மேஜிக் இருக்கலாம். அப்புறம் நம்ம கம்பெனி வந்து டிஸ்கவர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இருக்கும். டைரெக்டாக கம்பெனியில் புக் பண்ண எவ்வளோ தெரியுங்களா? நான் உங்களுக்கு வெப்சைட் போடுறேன். $225 ஆஸ்திரேலியன்.
அதாவது கிட்டத்தட்ட இப்போ 65 ரூபா ஆயிடுச்சு, 66 ரூபா ஆயிடுச்சு, 65னே வைங்க, 13,000, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஒரே ஒரு நாள் இன்க்ளூடிங் லஞ்சுக்கு. ஹாஸ்டலில் இது கொடுத்தாங்க ஆஃபரு. இதே க்ரூசஸ் வந்து அவன் 10% டிஸ்கவுண்ட்டில் 200 கொடுத்தான். நம்ம எவ்வளோ புக் பண்ண தெரியுமா? $150. நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு புக்மி நியூசிலாண்டு மாதிரி புக்மி ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ அது வந்து டீல் வெப்சைட்டு. இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸு, இந்த மாதிரி டே ட்ரிப்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வாங்கி, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கம்பெனிஸ் இருக்குல்ல, ஒவ்வொன்று தனித்தனியாக பண்ணுறாங்களா, அவங்ககிட்டேருந்து வாங்கி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மாதிரி, ஆனால் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் நான் புக் பண்ணேன். $150 புக் பண்ணேன். $150 ஆல்மோஸ்ட் ஒரு 9,500 ரூபா வருது. பட் வர வழி இல்லை, அதை விட சீப்பாக இங்கே பண்ணவே முடியாது. முக்கியமாக அவுட்டர் ரீஃப், இந்த இன்னர் ரீஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்க பவளப்பாறைகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குமாமா. இந்த க்ரீன் ஐலாண்டு, ஃபிக்ஸ்டு, அது போகிறோம் அடுத்தது. அதனால் வந்து அதுக்கெல்லாம் சீப்பாக இருக்குது, $6,800 இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு ப்ராப்பர் கிரேட் பேரியர் ரீஃப், அவுட்டர் ரீஃப் பார்த்தா தான் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் பார்த்த மாதிரி. அதனால் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு 10,000 ரூபாய் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு புக் பண்ணிட்டேன். போகலாமா? இதுதாங்க விஷயம். புக்மி ஆஸ்திரேலியா அடிச்சிங்கன்னா வெப்சைட் வரும். உள்ளே போய் ஒவ்வொரு ஊர் வரும், கெய்ன்ஸு, சிட்னி, மெல்பர்னு. கெய்ன்ஸ் அடிச்சிங்கன்னா அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன டே டூர்ஸ் இருக்குன்னு வரும். அதில் வந்து டீல்ஸ்லாம் இருக்கும், எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது, என்ன ரேட்டு, நம்மளோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணேன். எப்படி நம்ம நியூசிலாண்டில் பண்ணோம் ஆஃபரில், அதே மாதிரி தான் இதுவும் ஆஃபரில் பண்ணிட்டேன். நாளைக்கும் ஆஃபரில் புக் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன், அந்த ஃபிட்ஸ்டர் ஐலாண்ட் போகும்போது. ஓகேவா? வெயிட் பண்ணுவோம் இருக்கிறது. பாருங்க, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க சேஃப்டி ப்ரீஃபிங்க்கு. Downstairs. So I just need everyone to head down. After this briefing is over, you are more than welcome to come upstairs. So if you don't want to cart your belongings around and leave them up here, you are more than welcome to do so. ஓகே, சேஃப்டி ப்ரீஃபிங்ஸ், அதாவது பாதுகாப்பு, என்னென்ன பாதுகாப்பு நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரீஃபிங். ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டை பொறுத்தவரை சேஃப்டி, பாதுகாப்புக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது எல்லோரும், நம்மளாம் பரவாயில்ல, இவங்கெல்லாம் விளைஞ்சி எடுத்தவங்க ஸ்னார்க்கலிங்கில் உலகம் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஸ்னீச்சரும் நல்லா தெரியும், என்ன தவிர. அதனால் இருந்தாலும் அவங்க கடமை, அவங்களை என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்படி கேட்டு போகலாம். நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. யா ஓ, உள்ளுக்குள்ளே இருக்கு. டீ, காஃபி, பிஸ்கட்ஸ்லாம் ஃப்ரீயு. ஆல்கஹால் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், சிப்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்துக்கலாம். இது ஒன்று எடுத்துப்போமா? வேண்டாம், இது ஒன்று போதும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஓரமாக உட்காரங்க. நான் உங்களுக்கு கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா எல்லாம் வழக்கம் போல தான் இருக்கும். We need to show you where our life-saving equipment is kept. அவ்வளோதாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பிஸ்கெட் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஒன்றும் இல்லை, லைஃப் ஜாக்கெட் எப்படி போடுறது, ஸ்விம்மிங் வந்து பெருசாக தெரியாதவங்க நம்மள மாதிரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஹெல்ப்லாம் உடனே கேளுங்க. அப்புறம் வந்து அது இன்னொரு விஷயம் எதுக்கு தான் மெயினு, டைவிங். ஃபஸ்ட் எல்லோரும் வந்து ஸ்னார்க்கலிங்காக பண்ண கட்டியிருக்கோம். சர்டிஃபைட் டைவர்ஸ் இருப்பாங்கல்ல, பாடிஎஸ்எஸ், அது கடலுக்கு உள்ளே போய் பார்க்குறது. பவளப்பாறைகள் நம்ம மேலேருந்து பார்த்துருப்போம், லேயர்லேருந்து, அதான் ஸ்னார்க்கலிங். ஸோ அந்த டைவிங்க்கு வந்து யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அது வந்து அது எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கும். ஒரு டைவிங்க்கு வந்து $99, அதாவது $6,800. 2 டைவ் பண்ணால் $150. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது தவிர ஸ்னார்க்கலிங் ஹெல்ப்பர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ், அதாவது உங்களுக்கு சுத்தமாக நீச்சல் தெரியாது, எங்கள் கூடவே அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. அது $80. எதுவுமே நம்ம வேண்டாம், நம்மளே ஜாலியாக ஹெல்ப் பண்ணுவோம். லைஃப் ஜாக்கெட் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, டன். பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே மேலே போகலாம். நம்மளும் கிளம்பியாச்சு. பாருங்க, அப்படியே ஸ்னார்க்கல்லேருந்து வெளியே போயிட்டுருக்கோம். நல்லா வேகமாக போகுதுங்க. 40 கிலோமீட்டர் இருக்குமா ஸ்பீடு? 40-50, 150 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 கிலோமீட்டர் பயணம் பண்ண போகிறோம் அவுட்டர் ரீஃப் போகிறதுக்கு. அவுட்டர் ரீஃப்ங்கிறது அந்த கரெக்டாக அந்த பவளப்பாறைகளும் அந்த மெயின் ஆழ்கடலும் வந்து இது இடங்க சேர்ற இடம்.